அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை ஆவலோடு காத்திருக்கிற உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் உயர்வையும் நன்மையும் தந்து உற்சாகத்தையும் கட்டளையிட்டு தேவன் மகத்துவமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய இருக்கிறாருங்க. தடையெல்லாம் நீக்கிட்டார். ஏன்னா நீங்கள் இந்த நாள் இந்த செய்தியை கேட்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இது கர்த்தரால் அருளப்பட்ட ஒரு பாக்கியம். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். பவுலை குறித்து பார்க்குறோம். இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். இந்த செய்தி இப்போ உங்களை சந்தித்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் எதுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கீங்கன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். சில பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய வாழ்க்கையில் தீங்கு வரணும், மற்றவங்களை கர்த்தர் அழிக்கணும், நொறுக்கணும் அப்படின்னு என்னென்னவோ மனசில் கற்பனை பண்ணிட்டு செய்வாங்க. இதே போல் உங்களை நினச்சி யாராவது அப்படி ஒரு காலத்தில் ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துருந்தா இன்றைக்கி நம்ம உயிரோடு இருந்திருப்போமா? சிந்தித்து பாருங்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதுன்னு வேதம் சொல்லுது. என் அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தயவு செய்து நீங்கள் ஜெபிக்கும்போது எப்படிப்பட்ட நிலைமையில் ஜெபிக்கணும், எந்த ஆவியோடு ஜெபிக்கணும், எந்த தன்மையோடு ஜெபிக்கணும் என்பதை வேத வசனத்தின்படி நீங்கள் செயல்படுவீங்கன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படும். அதனால் அக்கிரம சிந்தையோடு நான் வேண்டுதல் செய்வேனானால் கர்த்தர் என் வேண்டுதலுக்கு செவி கொடார் என்று பக்தன் சொல்கிறான். அதனால் தேவனிடத்தில் மனம் திரும்பவும் இப்பொழுதும் அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். அது யாருக்கு சொல்கிறாருன்னா தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கர்த்தர் சொல்கிறாரு. நீ போப்பாரு, நீ தேடி போய் இந்த தெருவில் இந்த ஊரான இருக்கான், அவனை போய் பாரு, அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கான். இதோட அர்த்தம் என்னன்னா அவனுடைய வேண்டுதல் நிச்சயமாக ஆண்டோடைய பார்வைக்கு பிரியமாக இருந்திருக்கக்கூடும். அவனுடைய ஜெபம், அவனுடைய ஜெப வாழ்க்கை, அவனுடைய ஜெப முறை கர்த்தருடைய மனதை குளிர பண்ணக்கூடியதாக, கர்த்தருக்கு பிரியமானதாக காணப்பட்டிருக்கக்கூடும். அதனால தான் கர்த்தருடைய ஆவியானுடைய உதவியோடு இந்த வெளிப்பாடை அந்த தேவ மனுஷன் பெற்றதுனால அவர் என்ன சொல்கிறாரு, தேடி போகிறார். இதை கேட்குற அன்பானவர்களே, இந்த நிமிஷத்துலேருந்து உங்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக மாறப்போகுது. அல்லேலூயா, ஆமென். இந்த அற்புதமான ஜெபத்தை குறித்து நான் சிந்தித்த போது சங்கீதம் 109ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் தாவீது எப்போ ஜெபம் பண்ணார்? when he was prayed, தேவனை நோக்கி எப்போ ஜெபம் பண்ணார் கேட்கலாமா? Psalms 109 verse 4. என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த டைம் ஆஃப் ப்ரெசிக்யூஷன் ஆர் இந்த டைம் ஆஃப் ஆகினி, அதாவது உபத்திர நேரத்தில் பாடுகள் மத்தியில் அவர் சொல்கிறான் பாருங்களேன், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைத்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் நம்முடைய உண்மையான சிநேகிதர். இதை கேட்குற அன்பானவர்களே, மறுபடியும் நான் சொல்கிறேன், நானும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் இந்த உலகம் உங்களை பகைக்குது, உங்கள் அன்புக்கு பதிலாக உங்களை துன்பப்படுத்துது. நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க, ஆனால் உங்களை அசட்டை பண்ணுறாங்க. நீங்கள் தேவனுக்கென்று பிரகாசிக்கணும், இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணுமே, இவங்க மன திரும்பணுமேன்னு முழு மனசோடு நீங்கள் வரீங்க, ஆனால் உங்கள் இதயத்தை காயப்படுத்துகிறாங்க. அதான் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள், நானும் ஜெபம் பண்ணுகிறேன். இதோட அர்த்தம் இந்த உலகம் நம்மை சத்துருவாய் பார்க்குறேன். ஏன்னா பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமாக வாழணும், உண்மையாக இருக்கணும், நீதி செய்யணும், நியாயம் செய்யணும் நம்ம சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் இன்றைக்கி உங்களை பகையாக பகைக்கிறாங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட ஸ்மைல் பண்ணுறாங்க, உங்களுக்கு முன்னாடி நல்லா சிரித்து பேசுகிறாங்க, ஆனால் இதயத்துக்குள்ளேயோ வஞ்சகத்தையும் கோபத்தையும் எரிச்சலும் வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பொல்லாத மனுஷர் மத்தியில் வாழ்கிறீங்களா? ஜெபிக்க தொடங்குங்க, அவங்கள ஆசீர்வதித்து ஜெபிக்க தொடங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். அவனோ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் பிரியமாய் கேட்கிறார். அதாவது உங்கள் சத்துருகளை சிநேகிங்கள் என்று சொன்னார். அந்த நேசத்தோடு நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. பின்பு தேவனுடைய மனுஷன் ஜெபம் பண்ணார். ஏன்னா தேவனுடைய ஆவியை பெற்றிருப்பார் இல்லையா? இன்றைக்கி இப்படிப்பட்ட சூழ்நிலை, எங்கே பார்த்தாலும் நம்மளை பகைக்கிறவங்க, எவன் நல்லவன் கெட்டவனே பார்க்க முடியலையே பிரதர், யாரை நம்புறனே தெரியல ஐயா அப்படின்னு இருக்கீங்க இல்லையா? இதுக்காக தான் சொல்கிறேன், நீங்களும் நானும் நம்மளுடைய சுய பலத்தினாலேயோ அறிவினாலேயோ ஞானத்தினாலோ இந்த உலகத்தை ஜெயிச்சிட முடியாது. அவையெல்லாம் அவசியம், பலன் அவசியம், ஞானம் அவசியம். ஏன்னா இயேசு சொன்னார், பாம்பை போல் வினாவுலர்களாக இருங்க, புறாவை போல் கபடமற்றவங்களாக இருங்க. அதனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ரோமரின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து அதன்படியே ஆவியானோட உதவியை பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாக நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்க முடியும். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
இன்னும் ஒரு அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா? அன்பான ஊழியர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் பிரதர், நாங்கள் உங்களை ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜெபிக்க காரணமே எங்களால் முடியல தானே. we are so weak, we are so unable to pray unto Lord. அதனால தானே உங்களை மீது வரம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களை தேடுறோம், உதவிக்காக நாடுறோன்னு கேட்குறீங்க. அன்பானவர்களே, எஸ், எங்களை கர்த்தர் உங்களை போன்ற எல்லா மக்களுக்காக ஆசீர்வாதமாக தான் நியமிச்சிருக்கார். ஆனால் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, ஆவியானவருடைய உதவி நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா அவர் நமக்காக வாக்கடுங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வாராம். we don't know how to pray, when to pray, is it? அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி தான், நம்ம வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறோம். ஏன்னா உடம்பெல்லாம் பலவீனம், மனதில் எல்லா இடங்களும் சோர்வு, நாலா பக்கம் பிடுங்கள், பிரச்சனை, எங்கே போகிறதுன்னு தெரியல, தற்கொலை பண்ணால் நரகம்தான். ஆகவே மரணத்து குறித்தும் பயம் இருக்குது. அப்படி செய்யவும் கூடாது. ஏன்னு சொல்லணும்னா இங்கே போட்டிருக்க ஆவியான உதவி செய்வார். ஆக அவனும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கான். அன்னியாவே அங்கே ஒரு ஊழியக்காரன் இருக்கான்பா, நான் எனக்காக பிரகாசிக்கப்பட போகிறான், அவன் பேர் சவுல். அவன் என்ன பண்ணுறான்? ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கான். அங்கே ஒரு தாவீதுன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் என்ன பண்ணுறான்? இவ்வளோ பகையாக பாய்ச்சாங்க அவனை, ஆனால் அது நடுவில் அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். இங்கே பவுல் கண் பார்வை வேணும்னு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். இப்படி ஒவ்வொருவருடைய தேவையும் சூழ்நிலை அறிந்திருக்கிற ஒரே கர்த்தர் அந்த இயேசுப்பா தான். அந்த ஆவியானுடைய துணையை பெற்றுக்கொள்ளுங்க, ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தை வெற்றி கொள்றதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்போ நம்ம வேண்டிக் கொள்ள போகிறோம். பயப்படாதீங்க. இன்னிலேருந்து நீங்கள் இழந்த ஜெபாவை பெற போகிறீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராங்க. ஜெபிக்கலாமா? சர்வ வல்லவரே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி அவனோ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கி எங்கள் நிலைமை எங்கள் கூட பிறந்தவங்களுக்கு தெரியாது, எங்கள் சூழ்நிலை என் கணவருக்கோ பிள்ளைகளுக்கோ தெரியாதப்பா, ஆனால் உமக்கு நன்கு தெரிய மாட்டவரே. உங்களுடைய ஆவிக்கு மறைவா நான் எங்கே ஓடுவேன்னு தாவீது சொல்லுகிறான். அது போல கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டு இது பிறருக்கும் போய் சேரணும்னு நல்ல மனதோடு ஷேர் பண்ணுற அத்தனை பிள்ளைகளையும் நீ அபிரிதமாக ஆசீர்வதி. விசேஷமாக இதை சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தையின்படி பவுல் எந்த நிலைமையில் இருக்கிறான், எப்படி ஜெபிக்கிறான்றதை கர்த்தர் அறிந்து ஒரு ஊழியக்காரன் அனுப்பினது போல இன்னைக்கு இந்த செய்தி மூலமாக உங்களுடைய அடியான என் மூலமாய் உங்களுடைய அன்பான மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு நன்றி அப்பா. ஜெபிக்க முடியலையே, பலவீனமாக இருக்குதே, போராட்டமாக இருக்குதே, கலக்கமாக இருக்குதே, தயக்கமாக இருக்குன்னு புலம்பி தவிக்க முடியும் ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எம்மாத்திரம் அப்பா. ஆவியானவரே, நீர்தான் உங்களை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு பலன் தந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய ஞானத்தையும் கொடுத்து சகல ஆசீர்வாதங்களை நிரப்புகிறவர். தாவீது சொன்னது போல எவ்வளவு மனுஷங்களை உபத்திரப்படுத்தினாலும் நெருக்கினாலும் எவ்வளவு மேன்மையை போராட வச்சாலும் அந்த நடுவில் நான் கர்த்தரையோ ஜெபித்து கொண்டிருக்கு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உங்களுடைய விருப்பத்தின்படி நடக்க அருள்தார். அந்த ஜெபாவி ஒவ்வொரு மேல் இறங்கட்டும் அப்பா. இடைவிடாமல் ஜெபிக்கிற அனுபவத்தை தாரும், விசுவாசத்தோடு ஜெபிக்கிற கிருபை தாரும், தேவ அன்பில் நிறைந்து ஜெபிக்க உதவி செய்யும், பிறரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிற அனுபவத்தை இன்னும் தாரும். இயேசுவின் நாமத்தினால் இவர்களுடைய சரீர ஆத்மாவை பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவிகளை நான் கடிந்து கொடுக்குறேன். கர்த்தனை அற்புதம் செய்திருக்கான் என்று இயேசு மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபமே ஜெயம். மறந்துடாதீங்க, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை நிச்சயம் கேட்பார். ஆமென்.